loves children very much. Thank you. என்னக்கா நீங்க? அதான் கலை சூப்பரா பேசிட்டால, அப்புறம் ஏன் இன்னும் கண் கலங்கிட்டு இருக்கீங்க? சரிக்கா, வாங்க நம்ம போலாம். இவ்ளோ நல்லா பேசிட்டு பிரைஸ் கிடைக்கலனா கலை வருத்தப்படுவாள்ல. வாங்க நம்ம போலாம். இல்ல குழலி, அவ ஸ்டேஜ்ல ஏறின உடனே பயந்துருவாளோ நான் பயந்துட்டேன். இனிமே எனக்கு எந்த பயமும் இல்ல. அவ்வளோ தைரியமா பேசின அவளுக்கு அதோட ரிசல்ட்டையும் தாங்கிக்க முடியும். நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. இனிமே என்ன நடந்தா என்ன? வா. பேச்சு போட்டி நிறைவடைந்தது. பேச்சு போட்டியில் வெற்றி பெற்றவர்களை இப்பொழுது அறிவிக்கப் போகின்றோம். பேச்சு போட்டியில் 3ஆம் பரிசு வென்ற மாணவன் மித்ரன். இரண்டாம் பரிசு வென்ற மாணவி இனியா. முதல் பரிசு வென்ற மாணவர் கலையரசி. சூப்பர். இனியா, சூப்பர் இனியா. கை கொடு, கை கொடு. என்ன இனியா, என்னாச்சு? என்னாச்சு இனியா? ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கலல்ல. அதனால என்ன இனியா? நீ தான் செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்கல்ல. அந்த கலையில ஒரு ஆளு, அவ பிரைஸ் வாங்கினதுக்கெல்லாம நீ சோகமா இருப்ப? இப்ப அவ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டால. அவனா அவளவா ஜெயிச்சா? உங்க அப்பா சொல்லி கொடுத்ததுனால தானே ஜெயிச்சா? உன் அப்பா உனக்கு சொல்லி கொடுத்திருந்தா நீயும் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி இருந்திருப்ப. அதான் அப்பா எனக்கு சொல்லி கொடுக்கலையே.
ஆமா இனியா, நானும் இதையே தான் யோசிச்சேன். இதுவே கலை மட்டும் தனியே இந்த போட்டியில சேர்ந்திருந்தா உங்க அப்பா சொல்லி கொடுத்திருந்திருக்கலாம். நீயும் தான் இந்த போட்டியில கலந்திருக்க, அவ உன் கூட போட்டி போடுறா. அப்படி இருக்கும்போது உன் அப்பா அவளுக்கு சொல்லி கொடுத்திருக்க கூடாதுதான். உன் அப்பா எப்பவுமே இப்படிதான். அவர் மேல யார் அதிகமா அன்பு வச்சிருக்காங்களோ அவங்கள கண்டுக்கவே மாட்டாரு. அவங்கள பிடிக்காதவங்களுக்கு தான் அவர் ஓடி ஓடி எல்லாமே செய்வாரு. வீடு இனியா, பாத்துக்கலாம். ஐயோ இனியா, என்னடா ஏன் அழுகுற? ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. விடுடா, நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அதான் இப்படி பண்ணிட்டாரேக்கா. பண்ணிருக்க கூடாதுதான். உன்னை விட அந்த கலை என்ன வசதியா? அந்த கலைக்கு மேடைனாலே பயம். அவளுக்கு உங்க அப்பா சொல்லி கொடுத்தது எங்க தெரியுமா? மாடியில, கார்டன்ல மாத்தி மாத்தி எங்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஒரு தடவையாவது இனியா நீ என்னடா பண்றேன்னு கேட்டாரா? கேட்டிருந்தா நீ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருப்ப. இனியா, உங்க அப்பா கலைக்கு சொல்லி கொடுக்கறேன்னு உன்னை மறந்துட்டாரு இனியா. அந்த கலை என்னமோ ஜெயிச்ச உடனே வேகமா ஓடி வந்து என்னமோ அவங்க அப்பாவை கட்டிப்பிடிக்கிற மாதிரி உங்க அப்பாவை கட்டிப்பிடிச்சு முத்தெல்லாம் கொடுக்கறான். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. என்ன இதெல்லாம் நான் போய் சொன்னா என்னதான் தப்பா நினைப்பாங்க. அதனாலதான் நான் எதுவுமே சொல்லல. நான் உன் அப்பாவை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் உனக்கு அம்மாவா இருந்திருப்பேன். உனக்கு தான் எல்லாமே சொல்லி கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். அதுக்குதான் நீ கொடுத்து வைக்கலையே. ஆமா, உங்க அப்பா கலைக்கு சொல்லி கொடுத்தாருல, அதே மாதிரி அன்பக்கா உனக்கு சொல்லி கொடுத்திருந்திருக்கலாம். அவங்கதான் உனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே. ஏன் இப்ப இனியாவ தனியா விட்டுட்டாங்க? அவங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினதும் அவளை கட்டி பிடிக்கிறது என்ன, கை கொடுக்கறது என்ன, ஒரே கொண்டாட்டமா இருக்காங்க. நீயும் தானே இனிய பிரைஸ் வாங்கியிருக்க, உன்னையும் பாராட்டணும் தானே. இனியா, நான் சொல்றேன்னு தப்பா எதுவும் எடுத்துக்காத. உங்க அப்பா என்ன புரிஞ்சுப்பாருன்னு இருந்துதான் உங்க அப்பாவை நான் கோட்டை விட்டுட்டேன். நீயும் அதே மாதிரி இருக்காத. உனக்கு கஷ்டமா இருக்குன்னு உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. ஏன் இனியா? நான் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கும் அதான் வேணும். ஆமா, எங்க அவங்களெல்லாம் காணோம்? கேண்டீன் போயிருக்காங்க. கேண்டீன்கா? ஆமா, கலை ஜெயிச்சிருக்கால, அதான் ட்ரீட்டா. நீ போகலையா? இல்ல, நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஏன் இனியா? எனக்கு பிடிக்கல. எப்படியும் நான் தோத்து போயிட்டனே. நீ எங்கட தோத்து போன? நீயும் தானே பிரைஸ் வாங்கியிருக்க. பிரைஸ் முக்கியம் இல்லக்கா, நான் என் அப்பாவை மிஸ் பண்ணிட்டேன். அப்பாக்கு என்னை விட அந்த கலையை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாரு, கவலைப்படாத. இந்த இனியா குட்டிக்கு நான் இருக்கேன். நீ தான் வரலன்னு சொன்னா அவங்க உன்னை விட்டுட்டு கேண்டீனுக்கு போயிடுவாங்களா? ஏன் நீ வரல, என்ன ஏதுன்னா கேட்க மாட்டாங்களா? சரி, நீ ஃபீல் பண்ணாத. நாம 2 பேரும் வெளிய கடைக்கு போலாம். நான் வரலக்கா. நாம 2 பேரும் நீ ஜெயிச்சத கொண்டாடலாம். பெத்த பொண்ணு வேதனையில இருக்குன்னு பெத்தவங்களுக்கும் தெரியல, வந்தவங்களுக்கும் தெரியல. நீ இப்படி தனியா கடந்து கஷ்டப்படுறது என் மனசுக்கு கேட்க மாட்டேங்குது இனியா. உங்க அப்பா இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. வார்த்தைக்கு வார்த்தை ஏன் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு சொல்லுவாரு. அதெல்லாம் சும்மாதானா?
நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நாம வெளியே போலாம். வா வா இனியா, வா. அம்மா சாரிம்மா. நீ தானே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்க, அப்புறம் எதுக்காக சாரி சொல்லணும்? இல்லம்மா, நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லலல்ல. உங்களுக்கு தெரியாம இந்த போட்டியில கலந்துக்கிட்டது தப்புதாம்மா. சாரிம்மா. அம்மா உன்னை இந்த போட்டியில கலந்துக்க வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமோங்கிற பயம்தான். போட்டியில ஜெயிக்கிறது தோக்குறதுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல கலை. நீ இதை எப்படி எடுத்துப்பங்கிற பயத்துலதான் உன்னை நான் கலந்துக்க வேண்டான்னு சொன்னேன். மத்தபடி உன்னை டிஸ்கரேஜ் பண்றதுக்காக அம்மா சொல்லல. இப்ப யோசிச்சாலும் எனக்கு பயமா இருக்கு. நீ மேடையில ஏறி பயந்து உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா? அம்மா, இனிமே எப்ப வேணாலும் என்னால மேடை ஏறி பேச முடியுமா? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? அவர்தான். யாரு? அதான் அந்த வக்கீலு. அவர்தான் இவளுக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்திருக்காரு. அதுக்கு நீ என்ன டென்ஷன் ஆகுற? கலை அவர்தான் எழுதி கொடுத்தாரா? ஆமாமா. எப்ப நீ பிராக்டிஸ் பண்ண? அங்கிள் தாமா எழுதி கொடுத்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியா? அம்மா, உங்களுக்கு தெரியாம இவங்க 2 பேரும் தனியா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்கம்மா. ஓ, எப்படி எனக்கு தெரியாம? அதாம எனக்கும் தெரியல. குசு குசுன்னு 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. என்ன பார்த்ததும் காணாம போயிருவாங்க. அப்புறம் நான் தேடி தேடி பார்த்தா ஒண்ணு மொட்டை மாடில இருப்பாங்க, கார்டன்ல இருப்பாங்க. நான் ஏதோ சும்மா பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சேன். இப்படி பிராக்டிஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுமா. தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே உங்ககிட்ட போட்டு கொடுத்திருப்பேன். நல்ல வேலை உனக்கு தெரியாம போயிடுச்சு. கோவத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. கலை அவர்தான் உனக்கு சொல்லி கொடுத்தாரா? அவ்வளோ டைம் அவருக்கு இருந்துச்சா? 10 நாளா அங்கிள் ஆபீஸ் போகாம வீட்டுக்கு வந்துருவாங்க. நான் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் சொல்லி கொடுப்பாங்க. வேற என்ன சொன்னாரு? நீ பயப்படாத, நல்லா பேசுன்னு சொன்னாங்க. நான் நல்லா பேசி பிரைஸ் வாங்கினா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொன்னாங்க. நான் உங்களுக்காக தாமா பிராக்டிஸ் பண்ணேன், உங்களுக்காக தான் பிரைஸும் வாங்கினேன். ஓ அம்மா, உங்களுக்கு சந்தோஷம் தானே? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் என் புள்ளைய பேச முடியாதுன்னு சொன்னப்ப அவங்க வாய் அடைக்கிற மாதிரி என் புள்ள அதை பண்ணி காட்டுறப்ப எனக்கு அது சந்தோஷமா தானே இருக்கும். அம்மா, அவளுக்கு எப்படி பயம் போச்சுன்னு கேளு. டேய், கலை உன் பக்கத்துல தானே நிக்கிறான், நீயே கேட்க வேண்டியதானே? இல்லம்மா, நீயே கேளு. ஆமா கலை, நானும் அதை கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி உனக்கு அந்த பயம் போச்சு? என்ன இது? மேஜிக் கயிறுமா. சரி, இந்த கயிறு எதுக்கு? இந்த கயிறு கட்டிக்கிட்டா பயம் ஓடி போயிரும். யார் சொன்னது? அங்கிள் தான் சொன்னாங்க. ம். ம். ஆமாமா, நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் அந்த பயம் போகவே இல்லம்மா. நான் அங்கிள் கிட்ட சொன்னேன். அங்கிள் தான் பயம்லாம் ஒரு விஷயமே கிடையாது, என்கிட்ட ஒரு மேஜிக் கயிறு இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க அங்கிள் கையில பாத்திருக்கீங்களா? அந்த கயிறு கட்டிட்டு தான் அவங்க கோர்ட்டுக்கு போய் பயங்கரமா பேசுவாங்களாம். அதே மாதிரி இனியாக்கா கையிலயும் ஒரு கயிறு இருக்கு. அந்த கயிறை கட்டிட்டு தான் இனியாக்கா பிரைஸ் வாங்கினாங்க. அங்கிளும் எனக்காக அந்த மேஜிக் கயிறை வாங்கிட்டு வந்து என் கையிலயும் கட்டி விட்டாங்க. அதனாலதான் எனக்கு பயம்லாம் போச்சு. டேய், எதுக்குடா சிரிக்கிற? அம்மா, கயிறு கட்டினா எப்படிமா பயம் போகும்? அந்த வக்கீலு இவ்வளவு நல்லா ஏமாத்திருக்காரு. யாரும் ஏமாத்தல. கயிறு கட்டி பயம் இல்லாம பேசி ஜெயிச்சிருக்கா. அம்மா, அப்படின்னா இது மேஜிக் கயிறு இல்லையாமா? கண்டிப்பா இது மேஜிக் கயிறு தான். அதனாலதான் பேசவே முடியாம இருந்த நீ இவ்வளவு தூரம் நல்லா பேசி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்க.
அம்மா, அங்கிளுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ தானே பேசுன, நீ தானே பிரைஸ் வாங்கின, அவருக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? பாரதி, நீ அமைதியா இரு. கலை, நான் தேங்க்ஸ் சொல்றேன். சரிம்மா. அம்மா, என்னடா? ஐ லவ் யூ மா. வா, ஐ லவ் யூ டு. அன்பு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன்னை இப்படி சந்தோஷமா பாக்குறேன். ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த சிரிப்பு இப்பதான் உதட்டோரமா எட்டி பாக்குது. ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு ரொம்ப லேசா இருக்கா. அதான் அந்த சந்தோஷத்தை தந்த உங்களுக்கு நன்றி சொல்லலான்னு வந்தேன். அப்போ நீ கலைக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். போதும், ரொம்ப பெருந்தன்மையெல்லாம் நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை. கலையோட இந்த வெற்றிக்கு பின்னாடி முழுக்க முழுக்க இருந்தது நீங்க தான். அவளுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. அது கிடைச்சதும் எல்லாம் சரியாயிடுச்சு. கலைக்கு ஏய் அன்பு, என்னது? எனக்கு அழணும் போல இருக்கு. அழு. கவலை இல்ல, சந்தோஷமா இருக்கேன். ஆனாலும் எனக்கு அழணும் போல இருக்கு. அழுடா. அழணும்னு தோணா அழு. அன்பு, சாரி. ஏன்னா ஒரு வாரம் கோர்ட்டுக்கு போகாம கலை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சாதாரண பேச்சு போட்டி தானே, அதுக்காக இவ்வளவு மெனக்கடணுமா? உனக்கும் எனக்கும் தான் அது சாதாரண பேச்சு போட்டி. கலையை பொறுத்த வரைக்கும் அது அவளோட லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட். கலை முகத்துல ரொம்ப சந்தோஷம், அப்புறம் உன்னோட இந்த ஸ்மைல், இதெல்லாம் என்ன விலை கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. தேங்க்ஸ். நன்றி எல்லாம் தேவையில்லை அன்பு, அது என்னோட கடமை. அது மட்டும் இல்லை, இது உனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தரும்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் இதெல்லாம். சிவம், ஆ அது எனக்கு புரியுது அன்பு. ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து கலைய வெளியில கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்காக நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துப்பேன் அன்பு, என்ன நம்பு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு வர கஷ்டத்தை பார்த்து கூட எனக்கு பயம் இல்லை. ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்பதான் எனக்கு பயம் ஜாஸ்தி ஆகுது. இந்த சந்தோஷம் என் பிள்ளைங்களுக்கு எப்பவும் நினைக்கணுமேனு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ பிறந்ததுல இருந்து. அன்பு, என்ன நம்புன்னு சொல்றேன்ல, நான் அவளை பாத்துக்கிறேன், உன்னை பாத்துக்கிறேன், பாரதியை பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு ப்ளீஸ். நன்றி சொல்ல வந்துட்டு நான் வேற என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ, நான் வரேன். நிஜமாவே
கலையை உங்களுக்கு பிடிக்குமா? ஆமா, எனக்கு கலையை ரொம்ப பிடிக்கும். அவளை மட்டும் இல்லை, அவ தம்பியையும் அவளோட அம்மாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.